ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நேத்து எபிசோட்ல வெண்ணிலா நேரா சாரதா வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டா. கருப்பான சாரதா உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணி, என் பொண்ணுக்கு விவாகரத்து கொடுத்துட்டு எங்களை நிம்மதியா வாழ விடுங்கன்னு கத்திட்டா. இதை கேட்டதும் விஜய் பதறி போய் வெண்ணிலா பண்ணின பிரச்சனைக்காக சாரதா வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கலான்னு போறான். ஆனா அங்க போனதும் விஜய பேசவே விடாம சாரதா கண்டபடி பேசி தீர்த்துட்டா. அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு நீங்க விவாகரத்து கொடுத்தே ஆகணும். இதை பத்தி நான் ஏற்கனவே காவிரியிடமும் பேசிட்டேன். அதனால தயவு செஞ்சு எங்களை மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு கை கூப்பி கும்பிட்டுட்டா. உடனே விஜய், சரி இத பத்தி நம்ம காவிரியிடம் பேசலாம்னு சொல்லிட்டு பொருட்காட்சி நடக்கிற இடத்துக்கு போறான். அங்க போனதும் வெண்ணிலா வீட்டுக்கு போய் பண்ணின விஷயத்த காவிரியிடம் சொல்றா. அதுக்கு காவிரி ரொம்ப கவலையா, ஏற்கனவே அம்மா ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்க. இதுல வெண்ணிலா வேற போய் பேசினா இன்னும் அம்மா என்னென்ன முடிவு பண்ணுவாங்களோ தெரியலையேன்னு புலம்புறா. விஜய் உடனே என்ன விவாகரத்து பண்ண சொல்றாங்களான்னு கேக்குறான். காவிரி ஆமாம்னு சொன்னதும் விஜய் கொஞ்சம் கோவமா, இப்பவும் நீ அவங்களுக்காகத்தான் யோசிக்க போறியா? உங்க அம்மா என்ன சொன்னாலும் நீ உடனே கேட்டுடுவியே, அப்போ என்னையும் விவாகரத்து பண்ணிடுவியான்னு கேக்குறான். அதுக்கு காவிரி ரொம்ப உறுதியா, உங்க விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அதனால என்ன பத்தி யோசிச்சு கவலைப்படாம வெண்ணிலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பத்திரிகையாளர்கள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே விஜய் அவங்கள தனியா கூட்டிட்டு போய், காவிரி தான் என்னுடைய மனைவி, எனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்ல சின்ன குழப்பம், அதை சரி பண்றதுக்காகத்தான் நாங்க ரெண்டு பேரும் இப்போ தனியா இருக்கோம். எத்தனை வருஷம் ஆனாலும் என்னுடைய மனைவி காவிரி தான் பத்திரிகையாளர்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டா. அடுத்ததா விஜய் வீட்டுக்கு போனதும் ராகினியை கூப்பிட்டு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீயும் உங்க அப்பாவும் தானே. என்னையும் காவிரியும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு வெண்ணிலாவையும் வெண்ணிலாவோட மாமாவையும் குழப்பி இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்றான். அப்போ அஜய் வந்ததும் அவனையும் அடிச்சிட்டு அஜய் மற்றும் ராகினிய வீட்டை விட்டு விஜய் அனுப்பி வச்சிடறான். இந்த கோபத்தை எல்லாம் தீர்க்கிற மாதிரி பசுபதி கோவிலில் விஜய் வெண்ணிலாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு. ஆனா பசுபதிக்கு ஏற்கனவே தெரியும் விஜய் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்ட மாட்டான்னு. ஆனா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைய வச்சாதான் விஜய ஜெயிலுக்குள்ள அனுப்ப முடியும்னு பசுபதி சதி பண்ணி எல்லா வேலையும் பாக்குறான். அந்த மாதிரி விஜய் மற்றும் அஜயோட அப்பா வெண்ணிலாவோட குடும்பம் இறந்ததுக்காக ஜெயிலுக்கு போற மாதிரி சீன்ஸ் வரப்போகுது. ஆனா என்ன நடந்தாலும் காவிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும் விதமா இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் சரியாகி விஜய் காவிரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் பக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.